ஹாப்பிம்மா யூடியூப் சேனல். நான் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறேன். எனக்கு ஒன்று கேர்ள் பேபி, ஒன்று பாய் பேபி. அவங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட் தான் நான் அப்லோட் பண்ணுறேன். ப்ளீஸ் எனக்காக சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து என்னோடய கேர்ள் பேபியோட 3rd மந்த்து ஸ்கேன் ரிப்போர்ட்டு. இதில் வந்து எனக்கு ப்ளசண்ட் ஆன்டீரியர் செக்மெண்ட் இருந்துச்சு. ஃபெட்டல் ஹார்ட் ரேட் 155 இருந்துச்சு. இதை வந்து நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணால் பார்த்து ஃபுல் டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த 3rd மந்த் என்டி ஸ்கேன் எடுக்கும்போது எனக்கு இருந்த சிம்டம்ஸ் என்னென்ன அப்படின்னா, வாமிட் இருந்துச்சு. எனக்கு 45 டேஸில் இருந்தே வாமிட் ஸ்டார்ட் ஆகிட்டு, அதே மாதிரி 43 டேஸில் லைட்டாக ப்ளீடிங் இருந்துச்சு. அப்போ ரொம்ப பயந்தோம். ஆனால் அது ஒன்றும் இல்லை, நார்மல் தான், ஸ்பாட்டிங் தான் அப்படி சொல்லிட்டாங்க. இது 2 சிம்டம்ஸும் இருந்துச்சு. வேறு எதுவும் இல்லை 3rd மந்த்தில். இதான் ஸ்கேன் ரிப்போர்ட்டு. என்னோடய பேபிக்கு அப்படியே நாசில் போன் தெரிதா, எல்லாமே கிளியராக இருந்துச்சு. இது என்னோடய அனாமலி ஸ்கேன் ரிப்போர்ட்டு. இதில் என்ன டிஃப்ரெண்ட், அவ்வளோவா டிஃப்ரெண்ட் இல்லை, சேமாக தான் இருந்துச்சு. இதில் வந்து பேபி வெயிட்டு மெஷர் பண்ணியிருந்தாங்க. ஹார்ட் பீட் வந்து 156 இருந்துச்சு. இது எல்லாமே நார்மலாக தான் இருந்துச்சு. இந்த ஸ்கேன் எடுக்கும்போது எனக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, வாமிட்டிங் ஓவராக இருந்துச்சு. வாமிட்டிங் கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவு வாமிட்டிங் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை, நார்மலாக இருந்த மாதிரி தான் இருந்தேன். ஆனால் என்ன ஓவராக ஸ்வீட் கிரேவிங்ஸ் அதிகமாக இருந்துச்சு. அதாவது மாம்பழம் அந்த மாதிரி, மாங்காய் அந்த மாதிரி சாப்பிடுவேன். ஆனால் அதை விட குலோப் ஜாமுன், லட்டு அப்படின்னா எனக்கு ஓவராக டெம்ப்ட் ஆகும். அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிச்சு. அது ஏன்னு தெரில. இதுதான் என்னோடய பேபியோட ஹெட்டு. ஸ்கேன் ரிப்போர்ட்டில் அதை கிளியராக கொடுத்துருந்தாங்க. இது வந்து என்னோடய 7th மந்த் முடிஞ்சோன்னு நாங்கள் எடுத்தோம். 31 வீக்ஸில் எடுத்தோம். இப்போது பேபி ஹெட்டு வந்து 7 மந்த்லேயே எனக்கு வந்து கீழே திரும்பிடுச்சு. இதோட வெயிட் வந்து 1671 கிராம் இருந்துச்சு. ப்ளஸ் ஆர் மைனஸ் சொல்லியிருக்காங்க. ஆனால் மோஸ்ட்லி இது வந்து அதே வெயிட் தான் இருக்கும். ப்ளஸ்ஸும் ஆகாது, மைனஸும் ஆகாது. ஃபண்டல் ஆன்டீரியர் ஃபஸ்ட்டு இருந்த மாதிரி ஃபண்டல் ஆன்டீரியர். தண்ணி எனக்கு போதுமான அளவாக தான் இருந்துச்சு பாப்பாவுக்கு. வெயிட்டு இதுதான் ரிப்போர்ட்டில் கொடுத்தாங்க. இதில் என்ன சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா, 7 மந்த்தில் எனக்கு ப்ளீடிங் இருந்துச்சு. லைட்டாக ஸ்பாட்டிங் ஒரு 2 டேஸ் இருந்துச்சு. நாங்கள் ரொம்ப பயந்தோம். ஆனால் அது நார்மல்னு சொல்லிட்டாங்க. இதுதான் 7 மந்த்தில் எனக்கு இந்த சிம்டம்ஸ். இது வந்து 36 வீக்கில் எடுத்தோம். அப்போ வந்து பேபி வெயிட் வந்து 2700 இருந்தாங்க. இது 2-1, அதாவது என்னோடய எல்எம்பி இடிடி வந்து 9-10 கொடுத்துருந்தாங்க. ஆனால் நான் ஸ்கேன் எடுத்த டேட் வந்து 13/9 எடுத்தேன். திருப்பி ஒரு 15 நாள் அக்டோபர் 2 பாப்பா பிறந்துட்டாங்க. அப்போ பாப்பா வந்து 3,300 வெயிட் இருந்தாங்க. என்ன சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா, ரொம்ப மூச்சு முட்டும், நடக்க முடியாது, அப்பப்போ வாமிட்டிங் வரும், ஸ்வீட் கிரேவிங்ஸ் அதிகமாக இருந்துச்சு, நெஞ்செரிச்சல் இருந்துச்சு, இதெல்லாம் இருந்துச்சு. ஃப்ளூயிட் லெவல் 40.1 இருந்துச்சு. எல்லாமே ஆன்டீரியர் தான், கடைசி வரைக்கும் ஆன்டீரியர் தான் இருந்துச்சு. ஹார்ட் ரேட் வந்து 133 இருந்துச்சு 7 மந்த்தில். 9 மந்த்தில் 135 இருக்குது. ஆனால் எல்லோரும் சொன்னாங்க பாய் பேபின்னாங்க. ஆனால் வயிறு கொஞ்சம் அகலமாக தான் இருந்துச்சு. ஆனால் கடைசியில் பிறந்தது எனக்கு வந்து கேர்ள் பேபியாக தான் பிறந்தாங்க. ஆனால் டெலிவரிக்கு முன்னாடி எனக்கு ப்ளீடிங் தான் ஃபஸ்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் பாப்பா பிறந்தாங்க. இதுதான் என்னோடய கேர்ள் பேபியோட சிம்டம்ஸ், அதாவது அவங்க ஸ்கேன் ரிப்போர்ட்டு அண்ட் சிம்டம்ஸும். இதில் ஒன்றே எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சது என்னென்னா, பாப்பாவோட பேபியோட ஹெட்டு 3rd மந்த்து ஸ்கேனில் பேபி இந்த சைடு ஹெட் வச்சுருக்காங்களா. அடுத்த பாய் பேபி வீடியோ வந்து நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள், வித்தியாசம். இது வந்து லெஃப்ட் சைடு ஹெட் இருக்குது, ரைட் சைடு வந்து கால் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோ பாய் பேபியோட ஸ்கேன் ரிப்போர்ட்டு சிம்டம்ஸை அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். 2க்குள்ள வித்தியாசம். எந்த பேபியாக இருந்தாலும் அது நம்ம பேபி தான். ஆனால் நம்மளுக்கு ஒரு ஆர்வத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதனால அக்செப்ட் பண்ணிக்கோங்க, ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எனக்காக சப்போர்ட் பண்ணுங்கள்.